ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி பிரியா சமையல். இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி, அதாவது மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 200 மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு, ஒரு தக்காளி, அதாவது ஒரு பெரிய சைஸான ஒரு தக்காளி. இதை மிக்சியில் நம்ம அரைக்க போகிறது என்னென்னா, அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதில் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் கசகசா, ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 4-5 முந்திரி. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பிரிஞ்சி இலை மட்டும்தான் நம்ம இப்போ போட போகிறோம். பிரிஞ்சி இலையும் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், அதை கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு, இந்த வெங்காயத்தையும் போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. நல்லா மூடி வச்சு தான் நம்ம வதக்க போகிறோம். இதை வதக்கிட்டு நம்ம தக்காளி அதுமே அரைச்சிடலாம். ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ மூடி வச்சு வதக்கினோடனே நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்க போகிறோம். நல்லா கெட்டி தயிர், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் ஊற்றும் போது. அதையும் போட்டு கொஞ்சோண்டு நெய், ஒரு டேபிள் ஸ்பூன். இது வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா போய்ட்டு வதக்கிக்கலாம். இது எல்லாமே மூடி வச்சு வதக்குனிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதோட நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் பாலாக எடுத்துக்க போகிறோம். நம்ம பாலை எடுத்தாச்சு. இப்போ மஷ்ரூமை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் தண்ணியே சேர்க்கலை, அது எப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தோடனே நம்ம ஒரு 2 பிரட்டி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தண்ணி விடும் பாருங்கள் இதிலே. அப்படி தண்ணி விடலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. அப்படி இப்போ தண்ணியாக இருக்கிறதுனால நான் தண்ணிலாம் சேர்க்கலை. இது கொஞ்சம் வெந்தோடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா அப்படியே திக்கான கிரேவியாகவும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு நான் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். அதோட நம்ம ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை கரம் மசாலா, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுனேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். எனக்கு சப்பாத்திக்கு இதுமாதிரி திக்காக தான் வேணும், அதனால் திக்காகவே வச்சுருக்கேன். நம்ம மேலே கருவேப்பிலை போட்டு நம்ம இப்போ மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.